ஃபியூச்சர் கேமிங் நம்ம இன்றைக்கி என்ன கேம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸில் வந்து நம்ம வேறு லொக்கேஷன் மாற்றி வேறு பேய் வச்சு ப்ளே பண்ண போகிறோம். இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஓகே, ப்ளே பண்ணுவோமா? ஓகே, இப்போ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது மக்களே. வந்து இந்த பேயை வச்சுட்டு நம்ம வந்து இந்த லொக்கேஷனில் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம கிராஷ் யூ அப்படின்னு ஒரு கோஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ளே பண்ணுறோம். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ப்ளே பண்ணது கிடையாது. ஓகே, 2 போர்ஷன் இருக்குது. இங்கே 5 ஐப்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு கோஸ்ட் எங்கே இருக்குது? கீழே தான் எங்கேயோ இருக்குது. ஓகே மக்களே, இந்த கோஸ்ட்டால் டெலிபோர்ட் ஆக முடியாது அப்படிங்கிற நல்ல ஒரு காரணத்தினால நம்ம கடன்னு மேலே ஓடிடுவோம். நம்ம வந்து இந்த சார்லி வச்சுருக்கும்போது வந்துட்டு அடிக்கடி அந்த கோஸ்ட் வந்து டெலிபோர்ட் ஆகும். அதனாலே வந்துட்டு நம்ம பயந்துட்டு எந்த இடத்துக்கும் போக முடியாமல் இருந்தோம். பட் இப்போ வந்து அப்படி ஒரு பிரச்சனையே நமக்கு கிடையாது மக்களே. அதனால் வந்துட்டு கடன்னு ஒரு 2-3 மூட்டை கிடக்குது. அதை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணிவிட்டு ஓடிடலாம். நான் கீழே ஒரு மூட்டை கூட கலெக்ட் பண்ணாமல் மேலே வந்துட்டேன் மக்களே. அதுதான் நான் பண்ண தப்பு. இந்த ஒரே ஒரு போர்ஷன் பாட்டில் தான் இருக்குது. என்னடா செய்கிறது? கொடுத்தா ஒழுங்காக கொடுங்கடா. சரி, ஐப்பிள்ஸ் ஒன்று இருக்குது மக்களே, இது எடுத்தாச்சு. ஓகே, இப்போ 2 க்ரீன் போர்ஷன் குடித்தா நமக்கு வந்து மூட்டைலாம் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா மக்களே? இங்கே ஒரு மூட்டை இருக்குது, எடுத்தாச்சு. அடப்பாவிகளா, என்னடா வரிசையாக வச்சுருக்கீங்க? நல்லதாக போச்சு. 3 மூட்டை கலெக்ட் பண்ணியாச்சு மக்களே. இங்கே ஒரு க்ரீன் போர்ஷன் இருக்குது, இங்கே ஒரு ஐப்பிள்ஸ் இருக்குது, இதை எடுத்துக்கலாம். அடப்பாவிகளா, அதுக்குள்ளே இந்த பேய்க்கு பொறுக்காதே, வந்து தொலைச்சதுமே. சரி விடுங்க மக்களே. இப்போ நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த போர்ஷனை குடித்தா நமக்கு பிரயோஜனமே இல்லை. வேறு ஏதாவது இருக்கா? இங்கே ஒன்றுமே இல்லை. பேயை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை மக்களே. பேய் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே தான் நிற்குது. இங்கேருந்து நம்ம வெளியே போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அடி வாங்கிடுவோம். அதனால் கொஞ்சம் கம்முன்னு வாயை மூடிட்டு இங்கே நின்றுவோம். அப்போ தான் பேய் நம்மளை போட்டு தள்ளாமல் கம்முன்னு போயிடும். இப்படி விளையாடுறதும் ஒரு விதமாக நல்லா தான் இருக்குது மக்களே. ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த பேய் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து எப்படி சொல்கிறது, எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த சார்லி அப்படிங்கிற பேய் வந்து இந்த ஃபோட்டோக்குள்ளே பூந்து வர்றதுனால நம்மளால் எந்த இடத்துலேருந்தும் மூவ் ஆகவே முடியல. ஏன்னா அதுவே வந்து ஒரு கஷ்டமான விஷயமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இந்த பேய் கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் மக்கள், கீழே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து நகர்ந்து அடுத்த ரூமுக்கு போகலாம். இன்னொரு ரூம் இருக்குன்னு போகலாம். அங்கே ஒரு எலி கிடக்கு பாருங்கள். ஓகே மக்கள், இங்கே 2-3 மூட்டை கிடக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மூட்டை இருக்குமே, இதாக இருக்குது. அடுத்து வேறு எங்கேனா மூட்டை வச்சுருக்கீங்க? இங்கே ஒரு போர்ஷன் இருக்குது, இங்கே ஒரு மூட்டை, அப்புறம் இங்கே ஒரு போர்ஷன் இருக்குது. வெரி நைஸ். இப்போ நம்ம இந்த போர்ஷன் நம்ம ட்ரிங்க் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ரெட் போர்ஷனை வந்து நம்ம தைரியமாக குடிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து நல்ல பவர் கொடுப்பாங்க. என்னென்னா இன்விசிபிலிட்டி. இது வந்து நம்ம இப்போவே வந்து ஒரு நல்ல பவர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்து தைரியமாக கீழே போகலாம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இன்விசிபிள் பவர் இருக்குது. அதனால் வந்துட்டு உடனே கீழே போயிடுவோம். இங்கே ஒரு ஓகே மக்கள், நம்ம வந்து ஒரு க்ரீன் போர்ஷனை கொடுத்துடலாம். காட், மாட்டிக்கிட்டோம். மறுபடியும் போட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, ஜஸ்ட் மிஸ் மக்கள். பேய் மட்டும் இப்போ வந்துருச்சுன்னா ஒரே போடாக போட்டிருக்கோம். இப்படியே ஒவ்வொரு மூட்டை கலெக்ட் பண்ணிடுவோம் மக்கள். இங்கே நிறைய மூட்டை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கி கூட முடியல. ஒரு மூட்டை தான், ஒரு 2 மூட்டை தான் என்னமோ கிடச்சிச்சு. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே ஒரு மூட்டை கிடச்சிருக்கு. 30 செகண்டுக்கு நம்ம வந்து எங்கேனாலும் போய்க்கலாம். இங்கே ஒரு ரூம் இருக்கா? இந்த ரூமுக்குள்ள நான் வந்ததே இல்லை மக்களே. இல்லை வந்திருக்கேன். நிறைய வாட்டி வந்ததில்லை. இல்லை ஞாபகம் இல்லை எனக்கு, அவ்வளோதான். ஓகே, இங்கே 2-3 ஐப்பிள்ஸ் இருக்குது, அதை கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே மூட்டை இருக்குமே, ஒன்றுமே இல்லையா? போய் எட்டி பார்த்துட்டு வந்தோம் ஓகே எங்கே இருக்குன்னு. ஓகே மக்கள், அங்கே ஒரு மூட்டை இருக்குது.
கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். இல்லாட்டி பேய் வந்து நம்ம ஒரு அடிச்சு போடும். மறுபடியும் இந்த போர்ஷன் ரெண்டுத்தையும் குடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து அது கண்ணில் படாத பவர் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம கீழே போய் பொருள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏதாவது ஒரு மூட்டை கிடைச்சா கூட போதும் மக்களே. கட்டான்னு இங்கேருந்து ஒரே ஓட்டமாக எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் செத்த பயிலுக்கு ஒரு மூட்டை கூட இங்கே வைக்கலையே. ஓகே மக்களே, நமக்கு ஒரு மூட்டை கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கண்ணை மட்டும் மாற்றணும். ஓடியே எஸ்கேப் ஆக தான். ஓகே மக்களே, நம்ம வந்து எஸ்கேப் ஆயாச்சு. எப்படியோ இந்த லெவலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மோடுக்கு பேர் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, பாய்.